குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு நல்ல டாபிக் தான். அதாவது நம்ம ட்ரேடர்ஸ்க்கு ஏற்ற ஒரு டாபிக் இது. எல்லாருமே இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதை யூஸ் பண்ணுறேன். ஆனால் பல பேர் நான் படித்த புக்கில் கூட இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அது லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லேகிங் இண்டிகேட்டர்ஸாக இருக்கும்போது அதை ஏன் அப்போ எல்லா ட்ரேடரும் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இன்றைக்கி தான் கேட்டார், அதாவது நேற்று சண்டேயில் கேட்டார். இதுவே நல்ல ஒரு டாப்பிக்காக இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த டாப்பிக்கே நான் இப்போ ஆடியோவாக ரெடி பண்ணி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அதாவது எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் ஒரு திங்கிங் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான், அது எல்லாமே ஒரு விதமான ஃபால்ஸ் சிக்னல்ஸை தான் கொடுக்கும் அப்படின்னு இருக்கும்போது ஏன் எல்லா ப்ரோக்கரேஜ் ஆப்லேயும் எல்லா வகையான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது? அது நியாயமான கேள்வி தானே. அப்போது அந்த இண்டிகேட்டர்ஸ் ரியலாகவே என்ன தான் பண்ணுது மார்க்கெட்டில்? அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இல்லை நமக்கு நன்மையாக இருக்கா, இல்லை தீமையாக இருக்கா, இல்லை அட்வான்டேஜ் எப்படி இருக்குது, இல்லை டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதாவது இந்த லேகிங் இண்டிகேட்டரை வச்சு ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அதுதான். இப்போ RSI MACD இதெல்லாம் வேலை செய்யுது. அது கரெக்டாக வேலை செய்தா அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இதில் பார்க்கலாம். இண்டிகேட்டர் எல்லாமே ட்ரூத்து, எல்லாமே உண்மை அப்படின்னு புதுசாக பிக்னஸ் வரும்போது அவங்க இதை அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கு. அதை நம்பியே உள்ளே வராங்க. அதை பேஸ் பண்ணியே எல்லா ட்ரேடும் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டில் இருக்க RSI MACD மூவிங் ஆவரேஜ் எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்னு நிறைய பேர் தெரியாமையே போகுது. புதுசாக வரவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது ஃபால்ஸ் சிக்னலை கொடுக்கும்போது அங்கே போய் ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகுறாங்க. அப்போது நிறைய பேர் சொல்கிறது அதுக்கப்புறம் தான் எல்லா இண்டிகேட்டரும் ஒரு லேகிங் இண்டிகேட்டர்னு அப்படின்னு எல்லாருமே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்போது இந்த கொஸ்டின் லேகிங்னா இதுக்கு ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்? இந்த ட்ரேடிங்கில் இது லேகிங்னும் போது நம்ம எதுக்கு இதை ஒவ்வொரு என்ட்ரிலையும் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும்? அதுக்கு கம்முன்ட்டே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இது. முதல்ல நம்ம இண்டிகேட்டர்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இண்டிகேட்டர்ஸ்னால் அது ப்ரைஸ் டேட்டாவில் இருந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு டூலு. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரைஸ் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தில் இருந்து டேட்டாவை கால்குலேட் பண்ணி க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிக்னல் தான் அது கொடுக்குது. அப்போ முடிஞ்சு போனதை பேஸ் பண்ணி தான் அது கொடுக்குது. கரண்ட்டில் லைவில் மார்க்கெட்டில் கேண்டில் ஸ்டிக்ஸ் ட்ரேட் ஆகும்போது அது எந்த ட்ரேடும் கொடுக்காது. ஒவ்வொரு கேண்டிலும் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒரு 10 ஒரு 6 ஒரு கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அது சிக்னலே மறுபடியும் கொடுக்கும். ஏன் அது முன்னாடியே கொடுக்க மாட்டுது? அந்த ஒரு இடம் தான் அதுக்கு லேகிங். அப்போ இண்டிகேட்டர்ஸ் ஃப்யூச்சரை கண்டிப்பாக அதால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பாஸ்ட்டு டேட்டாவை மட்டும்தான் அது அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போது இதை நீங்களே நினச்சி பாருங்கள். அப்போ பாஸ்ட் டேட்டாவை மட்டும் அது ஒவ்வொரு வாட்டியும் அனலைஸ் பண்ணி சொல்லும் போது அதில் ஃபால்ஸ் சிக்னல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லையா? அதனால தான் அது லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் கேண்டிலில் வரக்கூடிய சிக்னல் அது சொல்லிடுச்சுன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணி எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணலாமே. அது பண்ண முடியாதுல்ல, அது வாய்ப்பே இல்லைல்ல அந்த மாதிரி. அப்போ அது கடந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் சிக்னல்ஸ் கொடுக்குது. அதனால தான் இது ஃபால்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு எல்லாருமே பொதுப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இண்டிகேட்டர். அப்போ லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்றது மூவிங் ஆவரேஜில் அந்த MACDயில் இன்னும் RSIயில் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்படி அந்த மாதிரி நம்ம அப்போ எப்படி தான் அதெல்லாம் கணிக்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ 10 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். அது என்ன பண்ணும்? அதோட வேலை என்ன? 10 டே டேட்டாவை தான் அது அனலைஸ் பண்ணி சொல்லும். அதுக்கு அதாவது இப்போ நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறோம், 10 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு போனால் 10 நாளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் அது சொல்லும். 10 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை அது சொல்லாது. அப்போ நீங்கள் லைவில் ட்ரேட் பண்ணும்போது 10 நாள் டேட்டாவை தான் அதை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? அப்படி தானே ஒவ்வொரு இண்டிகேட்டரும் கொடுக்குது. அப்போது ப்ரைஸ் மூவ் ஆகும்போது அது இப்போ நடக்கிற அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அது சிக்னல்ஸ் கொடுக்காது. பாஸ்ட்டு நடந்த விஷயத்துக்கு அது ரியாக்ட் பண்ணி அந்த சிக்னல்ஸில் இண்டிகேட்டர்ஸில் மூலியமாக நமக்கு சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுதான் அந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ்க்கான தன்மை. RSI MACD
ஆர்எஸ்ஐயில் வந்து பாஸ்ட் ப்ரைஸை தான் அது மொமெண்டம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா எம்ஏசிடியும் அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாஸ்ட் இதுவை தான் அது நமக்கு சிக்னல்ஸாக கொடுக்கும். அப்போது எல்லா இண்டிகேட்டருக்கும் ப்ரைஸுக்கு பின்னாடி நடந்த விஷயத்தை தான் நமக்கு சிக்னலாக கொடுக்குது. ப்ரெசண்ட்டு, அதாவது இன்றைக்கி நாளைக்கு ட்ரேட் பண்ணுறோன்னா இப்போது ஆர்எஸ்ஐயோ எம்ஏசிடியோ இல்லை என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நமக்கு சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். அது அதிகப்படியான பல நேரங்களில் அதிகப்படியான ஃபால்ஸ் சிக்னல்ஸை கொடுக்குது. அதனால தான் ட்ரேடர்ஸ் வந்து பெரிய லெவலில் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது லாஸஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஆனால் பல பேர் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் உறுதுணையாகவும் இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான இண்டிகேட்டர்னால் இந்த ஆர்எஸ்ஐ எம்ஏசிடி இதை தான் சொல்லுவாங்க. எனக்கு கூட ஃபேவரட் வந்து ஆர்எஸ்ஐ தான். நானும் அது லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் நான் என்னுடைய சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ கம்பல்சரி நான் வச்சுருப்பேன். ஓகேங்களா? அப்போ ஏங்க அதை எல்லாருமே லேகிங் சொல்லிவிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், எல்லா ட்ரேடருக்கும் ஒரே மாதிரியான சேம் டூல், எல்லா ப்ரோக்கிங் ஆவரேஜில் போனால் ஆர்எஸ்ஐனாவே இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டூல் தான். அப்போது இந்த ஒரே மாதிரியான டூல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிஹேவியர் தான் காட்டும், பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை தான் காட்டும். ப்ரெசண்ட்டில் அது என்ன நடக்க போகுதுன்னெலாம் தெரியாது. நம்ம அதை பேஸ் பண்ணி பண்ணும்போது அந்த டூல்ஸு கரெக்டாக சிக்னல் வந்தால் ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபால்ஸாக வந்துச்சுன்னா எல்லாருமே லாஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போ டூலை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதிகப்படியாக லாஸஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ சைக்காலஜி பிரகாரம் பார்த்தா ஆர்எஸ்ஐ 70 வந்தால் எல்லாரும் வந்து செல் பண்ணுவாங்க. ஏன்னா ஓவர் பாட் ஜோன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் செல் பண்ணுவாங்க. ஆர்எஸ்ஐ 30 வந்தால் எல்லோரும் பை பண்ணுவாங்க. ஏன்னா ஓவர் சோல் ரீஜன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அங்கே பை பண்ணுவாங்க. இது வந்து கரெக்டாக சில நேரத்தில் பர்ஃபெக்டாக நடக்கும். ஓகேங்களா? பல நேரத்தில் இது நடக்காமல் போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ 30க்கு கீழேயே மார்க்கெட் கீழே போகும், 20 வரையும் போகும், 15 போகும், 10 போகும், அதுக்கப்புறம் போயிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல இது ஃபால்ஸான சிக்னல் தான். நம்ம 30 வந்தாவே வந்து அங்கேருந்து பை பண்ணுவோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது 15, 10 வரையும் கூட போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும். அதனால தான் இதை லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது. அப்போது இந்த கன்ஃபர்மேஷன் டூலாக இதை நம்ம எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, இதை கன்ஃபர்மேஷன் டூலாலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது மைண்டில். ஏன்னா பல பேருக்கு இருக்கிற சந்தேகம், இந்த டூல்ஸை கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் டூலெல்லாம் எடுத்துக்கூடாது. இது ஜஸ்ட்டு ஒரு டிசிஷன், அதாவது சிக்னல்ஸை கன்ஃபர்மேஷனை மட்டும்தான் சொல்லுது. இதுதான் ஃபைனல் டிசிஷன்லாம் அதில் கிடையாது. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் டூலாக இருந்தாலும் இது கொடுக்குற இந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஃபைனல் டிசிஷன் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுது. அந்த கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அந்த ரேஞ்சு, அந்த வால்யூம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அதுதான் இதோட ரியலான வடிவமைப்பு, இந்த டூல்ஸுங்களோட உண்மைத்தன்மை. அப்போ இண்டிகேட்டர்ஸில் இருக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன? அடுத்த கொஸ்டின் வருதில்ல. இண்டிகேட்டர்ஸில் இருக்கக்கூடிய நன்மை என்னென்னா, அது ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண உதவும், கண்டிப்பாக உதவும். ஏன்னா மூவிங் ஆவரேஜோட பர்பஸே அதுதானே. அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் எமோஷ்னல் ட்ரேடிங்கை குறைக்கும். இது எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய இந்த டிசிப்ளின், எமோஷன் ட்ரேடிங், என்ட்ரி எக்ஸிட் கிளாரிட்டி, ட்ரேடிங், ட்ரெண்டோட ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எல்லாமே இந்த இண்டிகேட்டர்ஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய நன்மை. அப்போ இதில் தீமை என்ன இருக்குன்னா, சில ஃபால்ஸ் சிக்னல்ஸ் கொடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் தப்பாக வரும்போது லேட் என்ட்ரி கிடைக்கும். ஃபால்ஸ் சிக்னல்ஸ் அதிகமாக கிடைச்சா லாஸ் பெரிய லெவலில் கிடைக்கும். சைட்வே மார்க்கெட்டில் இது எக்கச்சக்கமான ஃபால்ஸ் சிக்னல்ஸை கொடுக்கும். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயும் ஒரு சைட்வேலையும் மார்க்கெட் மூவ் ஆகும்போது எல்லா இண்டிகேட்டர்ஸுமே பெரிய லெவலில் ஃபால்ஸ் சிக்னல்ஸை தான் அதிகமாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது எக்கச்சக்க லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம இண்டிகேட்டர்ஸே வந்து ஃபைனல் டிசிஷனாக நம்பி ட்ரேட் பண்ணுறோம் ஓவர் கான்ஃபிடென்ஸால். அப்போ அது பெரிய லெவலில் லாஸாக போகும். அப்போ இந்த இடத்துல இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. கரெக்டாக
அந்த இண்டிகேட்டர்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான் ப்ராப்ளம். அது ஒரு ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் தான் பண்ணுது. அப்போ நம்ம தான் அதுக்கேற்ற டிசிஷனை எடுத்து அதுக்கேற்ற சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும். அப்போது ஆப்ஷன் ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், ஆப்ஷன் ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி டைம் டிகே, திடீர்னு ஃபாஸ்ட்டு மொமெண்டம் கிடைக்கும், அதே மாதிரி அப் சைட்லேயும் கிடைக்கும், டவுன் சைட்லேயும் கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி லேகிங் இண்டிகேட்டர்ஸ் எக்கச்சக்கமான லேட் என்ட்ரியை கொடுக்கும். லேட் என்ட்ரி அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் ஆல்ரெடி மேலே வந்துட்டுருக்கோம், அந்த இடத்துல நமக்கு அது சிக்னல் கொடுக்கும், இங்கே பை பண்ணு அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த இடத்துல பை பண்ணும்போது அங்கேருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு பெரிய லெவலில் லாஸஸ் வரும். இதுதான் ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. மார்க்கெட்டில் உண்மையான ரியாலிட்டி, ஆப்ஷன் ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி மார்க்கெட்டில் இதுதான். அப்போ இண்டிகேட்டரை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வேறு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இண்டிகேட்டர்ஸ் கூட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணணும், வால்யூம் அப்படின்றத யூஸ் பண்ணணும். நான் சொல்கிறேன்ல அடிக்கடிக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்க்கணும், வால்யூம் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கணும். இதெல்லாம் நான் ஏன் அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, பாருங்கள், நான் சொல்கிறத தான் எல்லாமே அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு இண்டிகேட்டரை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், ஆனால் அதை மட்டும் ஃபைனல் டிசிஷனாக எடுத்துக்காமல் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்க்கணும், வால்யூத்தை பார்க்கணும். அப்போ இதுதான் ஒரு கரெக்ட் வே அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் மோர் தென் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. மோர் தென் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் அது அதிகப்படியான ஒரு விதமான கன்ஃபியூஷன் வித் ஃபால்ஸ் சிம்பிள்ஸ் சைன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ மேக்ஸிமம் ஒரு இண்டிகேட்டர் இல்லைனா 2 இண்டிகேட்டர் அதை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டை டிசைட் பண்ணணும், டிசிஷனை மேக் பண்ணணும். மோர் தென் இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கன்ஃபியூஷன் தான் பண்ணும். இந்த இடத்துல நம்ம என்ன தான் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி அதை இதான்னு பார்த்தாலும் இந்த இடத்துல யார் கிங்கு? ப்ரைஸ் மொமெண்டம் தான் கிங்கு. இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணோம், ஆனால் லீடெல்லாம் பண்ணாது. இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அது ஃபாலோ தான் பண்ணும் ப்ரைஸை, லீடிங் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா சிக்னலுமே என்னது? ஃபாஸ்ட் சிக்னல்ஸ் தான். பழைய கடந்து வந்த பாதையை அதிலிருந்து சிக்னல்ஸை எடுத்து கொடுக்குது. இதுதான் இண்டிகேட்டர்ஸ், லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அதையே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். இண்டிகேட்டர்ஸ் லேகிங் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உண்மை, ஆனால் இந்த இடத்துல அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் முடியாது. ஏன்னா அதால் சில நன்மைகளும் இருக்குது, அதை நானும் சொல்கிறேன். RSIயால் எனக்கு பல நன்மைகள் இருக்குது. அது லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நான் சொன்னாலும் கூட அது யூஸ்லெஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. அப்போது ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணாலும் பெரிய லெவலில் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த இண்டிகேட்டரோட சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கறது ஃபேக் சிக்னலு, கரெக்ட் சிக்னல், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிக்னல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ் லேகிங்னு சொன்னாலும் அதையே ஏன் எல்லா ப்ரோக்கரேஜ் ஆப்லேயும் வச்சுருக்காங்க. அப்போது இது லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொன்னாலும் இது யூஸ்லெஸ் கிடையாது, இதுலேயே நன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது குறிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.